ஆசிரியர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இந்த பதிப்பில் நாம் உறவு நலம் என்ற விஷயத்தை பற்றி பேசுவோம். அது என்ன உறவு நலம்? 4 பேர் என்ன நினைப்பாங்க என்று ஒரு கேள்வி இருக்கும். அந்த 4 பேர் யாருங்க அப்படின்னு கேட்டால், நம்ம சுற்றி உள்ள ஒரு 4 பேர், அந்த 4 பேர் தான் நமக்கான உலகம் என்று உள்ளது மாதிரி. அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களோட சேர்ந்த இந்த உறவு தான் நம்மை, அதனுடைய நலம்தான், அது எந்த வகையில் நாம் வைத்திருக்கிறோம், ஆரோக்கியமாக வைத்திருக்கிறோம் என்ற விஷயம்தான் இந்த உறவு நலம் என்பது. மனித குலமானது சிறப்பான சில உறவுகளை உருவாக்கி அதன் மூலம் தன்னை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. நம்மையில் தன்னை, மனித குலம் உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த உறவுகள் மிக மிக முக்கியம். இதில் மிக முக்கியமான முதல் உறவு தாய் சேய் உறவு. எந்த காலத்திலும் மிக மிக சிறப்பான, உணர்வு பூர்வமாக, முழுக்க முழுக்க உணர்வு பூர்வமான ஒரு உறவு என்றால் அது தாய்க்கும் குழந்தைக்குமானது. தாய்க்கும் தந்தைக்குமான உறவு, குழந்தைக்கும் தந்தைக்குமான உறவு என்பது சற்று அறிவு கலந்து விடுகிறது. உணர்வும் அறிவும் கலந்த ஒரு உறவு தந்தைக்குடைய. ஆசிரியருக்கும் மாணவனுக்குமான உறவு என்று வருகிறது. முழுக்க முழுக்க இந்த உறவில் அறிவு சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் உணர்ச்சிக்கு அதிகமான இடம் கிடையாது. முடிந்தவரை அறிவு சார்ந்த விஷயம். இதற்கு அடுத்து முதலாளி தொழிலாளி, தலைவன் தொண்டன், நாடு பக்தன் என்று பல வகைகளில் உறவுகள் இருக்கின்றன. இனம், மொழி, எத்தனையோ வகைகளில் நாம் கூட்டாக இருப்பதற்கு இந்த உறவுகள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது எதற்கும் பொருந்தாத, எந்த கட்டுக்குள்ளும் வராத நட்பு என்ற ஒரு உறவும் இருக்கிறது. நட்பு என்ற உறவு மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். அதையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த உறவுகளுக்குள்ள விஷயங்களை, இதன் நலனை நாம் பேணுவது என்பது நமது உலக நலனை நாம் பேணுவதற்கு சரியான ஒரு விஷயமாக இருக்கும். நன்றி.